பார்த்து கட்டுப்பட்டு இத்தனால இவங்களை விட்டு வட்டியா தப்பா பத்தி இன்னைக்கு எங்கிட்டு போய் விழுந்தாங்க. பெரியவனே என்னடா பிள்ளைய பத்து வச்சிருக்கா ஓ பொண்ணு கஞ்சா குடிக்க நோலிமான வீடு வரைக்கும் வரா இன்னைக்கு அவளா ஏண்டி வீட்டை விட்டு வெளியில போக கூடாதுன்னு சொல்றதுக்காக அவனை பெட்ரூம் வரைக்கும் வரா. என்ன தெரியாது என்ன தெரியாது என்ன தரம் பண்ணிட்டு இருக்கா உத்தரோட விடக்கூடாது. எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்களதான் பண்ணிப்பேன். நான் டாக்டர் ஆகி இந்த ஊருக்கெல்லாம் சேவை செய்ய ஆசைப்படுறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. வேலை தகத்தி விஜி நாட்டுக்கு செத்து போச்சுட. ஆமன பரிசுல பயில அடிச்சுன்னு அப்பா கண்ணாப்படான்னு வந்தாரு. இப்படி பண்ணிக்கிச்சுன எல்லாருக்கும் தாக்கல் சொல்லிட்டு இப்படி எல்லாம் மாட இருப்பாங்க. என்ன எதுன்னு விசாரிக்காமலே ஒரு பொம்பளை பிள்ளைய காவு கொடுத்துறாங்களாடா. விடுறா அதை வேற ஞாபகப்படுத்திட்டு கண்ணுக்கு முன்னாடி கட்டி தூக்கிட்டான்டா. நாக்கு தொங்கி போச்சு தெரியுமா? கௌரவத்துக்காக இதெல்லாம் செய்வாங்களாடா. டேய் அவ தங்கச்சி உசுறு போனதுக்கு காரணம் நம்ம தான் நினைச்சு நம்ம உசுரை எடுக்காம விட மாட்டாங்கடா. கொஞ்ச நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. அப்ப உங்க நிலத்தை எப்படா பண்றது? உசுரோட இருந்தா கல்யாணத்தை எப்ப என்ன பண்ணலாம்? அனாவசியமா ஒரு பொண்ணோட சாவு காரணமாயிட்டோம். கொஞ்ச நாள் பொறுமையா இருக்கிறதா நல்லது. என்ன சொல்ற? டேய் என் பவுன் பத்த புள்ள சாவுறத கண்ணால பாக்க வச்சிருக்கேனோ. ஏய் என் புள்ளைய காதலிக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? உங்களை வெட்டா போட மாட்டேன். யோ உன் புள்ள யாரே தெரியாது. சும்மா காதலே வந்தா. அட நீ என்னடா வீட்டுக்கு வந்திருக்க? என்ன நடக்குது தெரியாம யாரடா வெட்டற? என்னடா என்னடா பண்ணி சொல்றீ? ஏய் எங்கடா கத்துறா? அவன் என்ன பண்ணுவா? அண்ணா அண்ணா ஐயோ ரத்தம் விடாதே. ஏய் செத்துட்டான்டா. என்னடா பண்றது? அவனை வெட்ட வந்தான்றதுனால புடிச்சு தள்ளன. ஆட்ட கிளவண்டு வித்தா 500,000 தான் கிடைக்கும். ஆளை கொண்டு போட்டு கொடுத்தா சீக்கிரம் ஓடியா இல்லைங்கடா. எங்கடா போறது? எங்க அம்மா நல்ல கோட்ல இருக்கடா. அங்க போயிடலாம்டா. போலாம் ரைட். மா யார்ப்பா நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? கணேசம்மா. எந்த கணேசன்? ஓ மயன் கணேசம்மா. ஆத்தி நீ எதுக்கு இங்க வந்த? நீ உங்க அப்பா வேணாம்னு சொல்லுதானே வேற கல்யாணம் முடிச்சு நான் சந்தோஷமா இருக்கேன். அதுல மண்ணலி போட்டாத சாமி. போயிடு சாமி. என் புள்ள குட்டி இருக்கு அதை பாக்கணும்ல. அதை கெடுத்துறாத தயவு செஞ்சு போயிடு சாமி. போயிடு சாமி. போடா போடா கூட்டு போங்கப்பா. டேய் சங்கு. டேய் 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 நில்றா. யாருக்காவது கஷ்டம் வந்தா ஆத்தமணியில வர தண்டா அழுவாங்க. அவ குத்துக்கள் மாதிரி இருக்கப்ப எனக்கு அந்த பாக்கியம் இல்லையாடா. ஏய் விடுறா. பேசாம உன்ன மாதிரி அப்பா தலை அனாதையா பிறந்து வச்சிருக்கலாம்டா மாப்பிள்ள. ஏய் அதுக்குதான் நாங்க இருக்கலடா. இதுக்கெல்லாம் போயிருக்கல. எந்த கணேசன் கேட்டலடா மாப்பிள்ள. ஆமா வணக்கம்மா. பாய் அழகரு எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். சரி பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. போயிட்டு வந்துடுறேன். சாயந்தரம் வந்து பேசிக்கிறோம். விஜயா விஜயா உன் தம்பி வந்திருக்கா. அப்படி பாரு. தம்பியா? வாடா அழகரு வாங்கப்பா. என்னடா திடீர்னு இந்த பக்கம்? வீட்டுல ஏதாவது பிரச்சனையா? சும்மா உன்னை பாத்துட்டு போலாம் தான் வந்தோம். அட லூசு பையல இப்படி மேல குளிக்காம சேரஞ்சகதிமா மாமா வச்சின வீட்டுக்கு வருவாங்க. சாப்பிட்டீங்களாப்பா? என்னடா நீங்க இப்படி சாப்பிடாம கொள்ளாம உடம்ப கெடுத்துக்கிட்டு ஊர் சுத்திட்டு இருக்கீங்க? எப்பதான் உருப்பட போறீங்களோ? போய் குளிச்சுட்டு வாங்க போங்க. நான் கோழி அடிச்சு வைக்கிறேன். எங்க அம்மா வேதுக்குல. அக்கா அக்கா என்னம்மா என்ன விஷயா? திடுத்து போய் என் தம்பி கூட்டாளிங்க வந்திருக்காங்க. அவங்க பெரிய களவாணி பயலுக. இம்புட்டு பணத்தையும் நகையும் களவாண்டிட்டு போயிட்டா என் புருஷன்ட்ட என்னால அடி வாங்க முடியாதுக்கா. அவங்க போற வரைக்கும் இதை பத்திரமா கொஞ்சம் வச்சிருங்கக்கா. சரிம்மா.
விளையாடலாமா? ஏய் செல்லம். நீ களவாணியா மாமா? ஏய் யார் சொன்னா? எங்க அம்மா சொல்லுச்சு நீ களவாண்டிடுவேன்னு. எனக்கு எல்லாம் கலட்டி பக்கத்து வீட்டுல கொடுத்துருச்சு. ஏய் கோழி குழம்பெல்லாம் வட்டியில ஊத்தி உறிஞ்சு குடிக்கணும்டா. இலையில ஊத்துனா ஒழுகி ஓடி போயிடாதா? சோத்த போடுவாங்கல்ல, அள்ளி போட்டு அணைய கட்டு. இலையும் வேணா ஒரு மண்ணு வேணா. வாங்கடா போவோம். என்னடா சொல்ற? பட்டினி கிடந்து பழக்கப்பட்டுக்கமுடா. கேவலப்பட்டு பழக்கப்படல. அப்படி கேவலப்பட்டு இந்த கோழி குழம்பு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னடா பாத்துட்டு இருக்க? போடா. ஏய் பஸ் உயிர் போகுதுடா. சாப்பிட்டே வந்திருக்கலாம். கோத்த சோத்துலடா காட்டுறது. ஏண்டா உங்களுக்காக சோறு ஆக்கி வச்சு வீட்டுல காத்துட்டு இருக்க. நீங்க என்ன சொல்லாம கிளம்ப ஊரு கிளம்பிட்டீங்க? உனக்கு தெரியாதுக்கா, அன்னைக்கு 10 பவுன் சங்கிலிக்காக வீட்டுக்கு வந்து கண்ணை கசக்கி அழுதுக்கு இருந்தேன். போட முடியாது. 10 பவுன் நகையை வாங்கிட்டு வான்னு என் மாமனார் வீட்டுல பத்தி விட்டாங்க. அக்கா அழுதா விட்டுருவோமா? நேரா ராம்நாடு போறான், கடையாட்டுக்குள்ள போடுறான், கடைச்சதை தூக்குறான், அக்காவுக்கு நகைய போடுறான். களவாண்டாடுன்னா கறி எல்லாம் வைக்க மாட்டியா? யோ குத்தெல்லாம் வாங்கிருக்கமியா? இந்தாரு கீதாரி போட்ட போடல எப்படி இருக்கு பாத்தியா? எனக்கு மட்டுமா? இந்தா இங்க ஒருத்தர் இருக்கான் பாரு. டேய் காட்டுறா. ஏய் கொஞ்சம் தப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்க, குடல் தப்பி இருக்கான். இன்னைக்கு உயிரோட இருக்கான். என்ன உன் கையால ஒரு சோறு சாப்பிட முடியல. அவனுக்கு மட்டுமா? இந்தா இவனுக்கு இங்க முதுகுல. இந்தா இங்க யாரு? எல்லாரும் அன்னைக்கு ரத்தம் சிந்தணும். எதுக்காக? நீ கண்ணீர் சிந்த கூடாதுன்றதுக்காகத்தான். ஏங்கா நாங்க களவாண்டு போட்ட நகைய திருப்பி நாங்களே களவாண்டுவோமாக்கா? பக்கத்து வீட்டு பொம்பளைய நம்புற, கூட பிறந்த பொறுப்பு என்ன நம்பல. ஐயோ அழகிரி என்ன மன்னிச்சிருடா. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நீங்களாம் வந்து ஒரு சோறு சாப்பிட்டாதான் என் மனசு ஆறும். வேணாக்கா, இனிமே நீ கூப்பிட்டு விருந்து கஞ்சியை ஊத்தாலும் அது விஷம் குடிக்கிறது சமம். வார்த்தை பேசுற நீ. ஆனா கோச்சிட்டு போற மட்டும் நினைக்காத. உன் புள்ள மட்டும் வயசுக்கு வரட்டும். ஆட்டக்கால வண்ட மாதிரி மாட்டக்கால வண்டாது தாய்மை மச்சியா சிறப்பா செஞ்சிருவான். போ நீ போய் புடிச்ச புள்ளையோட சந்தோஷமா இரு. பட்டா டேய் வாங்கடா போலாம். அழகிரி மன்னிச்சிருடா. சோறு சாப்பிட்டு போடா. அண்ணன் விரும்பனை பார்க்கணும். எதுக்கு? ஒரு முக்கியமான சொல்லிய பார்க்கணும். போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பங்காளி. உடனே பாருங்க அண்ணே, பங்காளி. வணக்கம்ண்ணே. யாரா நீ? என்ன வேணும்? உங்க அப்பா செத்துல இருந்து உங்களை பாக்குற நினைச்சிருந்தேனே. கூட்டகுமல பார்க்க முடியாம போச்சுனே. நீ எதுக்கு என்ன பார்க்கணும்? உங்க அப்பா ஒண்ணுக்கு இருக்க போய் விழுந்து செத்தாருன்னு ஊரே பேசிக்கிருக்கு. ஆமா. ஆனா அவரை கொண்டது கோரிப்பாளையத்து கஞ்சக்குடி பயிலுனே. அண்ணே எனக்கு யாரும் சொல்லனே. அவங்க ரோட்டை தள்ளி விட்டு கொண்டதை 2 கண்ணால பார்த்தனே. அப்பே சொல்லிட்டேன். எங்க அப்பா ஏறி இடத்துக்கு பக்கத்துல அவங்களே எடுத்து போறா. பங்காளி எப்ப பார்த்தாலும் வெட்டுவே குத்துவே பரப்பேன்னு சொல்லிக்கிட்டேன். ஏற்கனவே ஒரு கொலை வந்து பத்தாதா? பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவாங்க? பிச்சுட்டு உள்ள வாங்க, போஸ்ட் வெளியே வந்துருவாங்க. அதனால இப்ப ஆற போடு. அவங்க சந்தோஷம் வெளியே திரிட்டோம். விரட்டி விரட்டி வெட்டுன அப்பதானே மதுரைக்குள்ள பேர் நிக்கும். பங்காளி இவன் சொல்றதா பங்காளி சரி. அவங்கள ஓட ஓட வெட்டி துண்டு பண்றானா எங்க அப்பனுக்கு நான் காரி செத்துக்கு சாமா இருக்கும். ஏய் எவ்வளவு நேரமாடா சாம்பார் வைப்பாங்க? அண்ணே எவ்வளவு நேரம் வைப்பாங்க? இங்க பாருடா. ஊத்துற சாம்பார் நம்ம செட்டியார் இந்த ஊர்ல காசு இருக்கான். கொடுத்தானே சாப்பிடுறான். காசு கொடுக்காமையா சாப்பிடுறான்? மனுஷர்ண்ணே. என்னடா சின்ன பிள்ளைகிட்ட அடி வாங்கிட்டு இருக்க? என்னடா மாப்பிள்ள பண்றது? பொழைக்க வேணாமா? டேய் அழகப்பா, நல்ல வாழும் நினைச்சமாடா. இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நல்லா வாழட்டோம்னு சொல்லி தாண்டா கல்யாணம் முடிச்சு வச்சுங்க. ஆனா வாழணுமேடா மாப்பிள்ள. இந்த காலத்துல வாழ்த்துறது ரொம்ப ஈஸிடா. ஆனா வாழ்றது தாண்டா கஷ்டம். டேய் வாங்கடா. பார்வதி யார் வந்திருக்கா பாரு. வாங்க எப்படிம்மா இருக்க? வாங்க வாங்க. வாங்கடா. விடுமா வாங்க, நாங்க பாயில பாத்து. உட்காருங்க. நீ போ. டேய் அந்த காய்கறி தள்ளி விட. உட்காருங்கடா. வாடா. கொஞ்சம் எந்திரா, பாய் எடுத்து போட்டுக்கலாம். மாப்பிள்ள கொஞ்சம் தண்ணி வேணும்டா. எடுத்துட்டு வரேன்டா. பார்வதி பையனுங்க கறினா நல்லா சாப்பிடுவாங்க. நான் போய் கறி வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. நீ அவங்களுக்கு காபி போட்டு கொடு. பால் இல்லைங்க. கடுங்காபி போட்டு கொடு, குடிப்பாங்க. டேய் தண்ணி குடிச்சிட்டுங்கடா. நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்.